அப்புறம் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் வையாபுரி மணிகண்டனுக்கு முத்தியால்பேட்டை தொகுதியில் வந்து சீட்டு வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டும் அதிமுக சார்பில் வந்து அவருக்கு வந்து சீட்டு அது வழங்கப்பட்டது போட்டியிடறதுக்காக முத்தியால்பேட்டை தொகுதியில். அதிலையும் வந்து அவர் தோல்வி அடைந்தார். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து சீட்டு அவருக்கு வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்ற முறை 2021ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் 5 தொகுதிகள் வந்து புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டது. இந்த முறை 2 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அதனால் பாத்தீங்கன்னா உப்பளம் மற்றும் உருளையம்பேட்டை தொகுதிக்கு அந்த 2 சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை வந்து வழங்கப்படவில்லை. அந்த தொகுதி வந்து அதிமுக இருந்து என்ஆர் காங்கிரசுக்கு அந்த தொகுதி வந்து என்ஆர் காங்கிரஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த தொகுதி வந்து அவருக்கு சீட்டு வழங்காத கண்டித்து அவருடைய ஆதரவாளருடன் இன்று மாலை அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரெங்கசாமியை சந்தித்து பொன்னாடை போட்டு என்ஆர் காங்கிரஸ் வந்து அவர் இணைந்திருக்கிறார். முதலமைச்சர் ரெங்கசாமியிடம் அவர் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் அந்த முதலமைச்சர் வீட்டில இருந்து இருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவருக்கு வந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சீட்டு வழங்கப்படுமா அல்லது வந்து என்ஆர் காங்கிரஸ் சார்பாக அவர் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்கப்படுவார் என்று இன்று இரவுக்குள் தெரிய வந்து எதிர்பார்க்கப்படுகிறார். அப்புறம் இருந்த போதிலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து முத்தியால்பேட்டை மக்களுக்காக சேவை புரிந்து வருவதாகவும் தனக்கு வந்து துரோகம் இழைத்துவிட்ட அதிமுகவிலிருந்து நான் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்து முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது பேசி வருகிறார் ஆபிரகாம்.